முப்பெரும் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் ஜனாப் நிசார் அகமது சாஹிப் அவர்களை அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற வேலூர் மாவட்ட செயலாளர் ஜனாப் அப்துல் பாஷா அவர்களை முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில துணை செயலாளர் ஜனாப் முகமது தய்யூப் அவர்களை நகர தலைவர் ஆலியார் முகமது உவேஸ், நகர செயலாளர் ஜாஃபர் அகமது, நகர பொருளாளர் அப்துல் பாஷா, தன்வீரா பேகம் ஆகிய தோழர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்பி இளவல் கதிர் ஆனந்த் அவர்களை, ஐஏஎம்எல் மாநில பொதுச் செயலாளர் ஜனாப் முகமது அபூபக்கர் அவர்களை, தேசிய செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் அப்துல் பாசித் அவர்களை, விடைபெற்று சென்றிருக்கிற குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அமுல் விஜயன் அவர்களை, எனக்கு முன்னர் இங்கே சிறப்புரை வழங்கி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அன்பு சகோதரர் ஜனாப் நவாஸ் கனி அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்கள் கோட்டி அவர்களே, பிலிப் அவர்களே, சுதாகரன் அவர்களே, ஓம் பிரகாஷ் அவர்களே, மறைமலை அவர்களே, விவேக், சரவணன், முகமது பாஷா, சிவகுமார், ஆர் சரவணன், ஸ்ரீதர், பிரதீப் குமார், சேகர், பைரவன், உதயன், சுகுந்தர் ஆகிய தோழர்கள், கட்சியின் மூத்த பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் சிவ செல்லப்பாண்டியன் அவர்களே, சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னோடிகளே, திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தோழர்களே, சமய நல்லிணக்க விருது பெற காத்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, நன்றியுரை ஆற்றிருக்கிற மாணவர் பேரவை அமைப்பாளர் தம்பி அம்ஷர் பாஷா அவர்களே, ஊடகவியலாளர் நண்பர் முக்தார் அவர்களே மற்றும் ஐஏஎம்எல் கட்சியின் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகளே, இந்த பகுதிவாழ் பெரியோர்களே, எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் விழா, வகைசால் தமிழர் விருது பெற்றுள்ள நமது முதுபெரும் தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களுக்கு பாராட்டு விழா, காய்கறி மில்லத்தவர்களின் பெயரில் சமய நல்லிணக்க விருதுகள் வழங்கும் விழா என்று இந்த விழா முப்பெரும் விழாவாக ஒருங்கிணைக்கப்பெற்று மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆண்டுதோறும் நடைபெறுகிற இந்த விழாவில் ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தம்பி ஷானவாஸ், தம்பி பாலாஜி போன்ற முன்னணி பொறுப்பாளர்கள் இங்கே
வந்து பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்தேன். இந்த முறை எனக்கு அந்த அரிய வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் காணிக்கையாக்குகிறேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்கள் இங்கே சொன்னதைப் போல வந்ததும் சொன்னார், இஸ்லாமிய இளைஞர்களிடம் காணப்படுகிற இந்த உற்சாகம் விடுதலை சிறுத்தைகளின் இளைஞர்களிடம் காணப்படுகிற உற்சாகத்தை போலவே இருக்கிறது. மிகுந்த எழுச்சியாக இவர்கள் இருப்பதை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்னார். அந்த அளவுக்கு பேரணாம்பட்டு பகுதியை சார்ந்த அல்லது இந்த மாவட்டத்தை சார்ந்த ஐயுஎம்என் தோழர்கள், மாணவர் பேரவை தோழர்கள் மிகுந்த எழுச்சியோடு களப்பணியாற்றுவது பாராட்டுதலுக்குரியது. வாழ்த்துகிறேன். தகைசால் தமிழர் என்ற ஒரு மகத்தான விருதினை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கண்ணீர் தமிழர் காகிதமில்லத்தவர்களுக்கு பிறகு சமூக நல்லிணக்கத்தை பேணி பாதுகாப்பதிலும் எடுத்துக்கொண்ட உள்வாங்கிக் கொண்ட கொள்கை அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறுதியாக நின்று பயணிப்பதிலும் இன்றைக்கு ஒரு சான்றாக விளங்குகிற தலைவர் தான் ஐயா பேராசிரியர் காயிதே நம்முடைய கண்ணிய தமிழர் பேராசிரியர் தகைசால் தமிழர் காதர் வைதீன் அவர்கள். தமிழகத்தில் உள்ள முதுபெரும் தலைவர்களுள் அவர் ஒருவர். பண்புகளின் சிகரமாக விளங்குகிறவர். அவரை சிறப்பித்திருப்பது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு அளித்திருக்கிற பெருமை என்று நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையிலே நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவருக்கு இந்த விருது கிடைத்தவுடனேயே அவரை தொலைபேசியை தொடர்பு கொண்டு வாழ்த்தியது மட்டுமில்லாமல் நேரிலும் சென்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே எமது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டோம். இந்த விழாவிலே அவர் பங்கேற்றிருக்க வேண்டும். நவாஸ் கனி அவர்கள் சொன்னதைப் போல இன்றைக்கு காலையிலே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அவர் கலந்து கொண்ட நிலையில் அங்கிருந்து நெடுந்தூரம் பயணிக்க இயலாத சூழலில் அவர் சார்பில் நவாஸ் கனி அவர்கள் பங்கேற்றிருப்பதும் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நபிகள் நாயகத்தின் பிறந்த நாள் மிலாது நபி என்னும் பெயரில் கொண்டாடப்பட்டு வருவதை நாம் அறிவோம். அவருடைய அருமை பெருமைகளை உங்களுக்கு நான் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஒன்றை நாம் திரும்ப திரும்ப பதிவு செய்ய வேண்டியது என்னவென்றால், தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் தான் சொல்ல விரும்பும் கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு முதன்மைத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு மகத்தான தலைமைத்துவத்திற்கு சான்றாக விளங்குபவர் நபிகள் நாயகம். தன்னுடைய உருவத்தை படமாகவோ சிலையாகவோ எங்கேயும் எந்த சூழலிலும் எந்த காலத்திலும் முன்னிறுத்தக்கூடாது. மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்குத்தான் முதன்மைத்துவம் அளிக்க வேண்டும். அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற அந்த போதனைகளை மட்டுமே உயர்த்தி பிடித்த ஒரு மாபெரும் ஆளுமை நபிகள் நாயகம். அவரை போல இறை தூதர்கள் என்று போற்றப்படுகிற மகத்தான பேராளுமைகள் பலர் உண்டு. அவர்களில் நாம் அறிந்த பேராளுமைகள் நபிகள் நாயகத்திற்கு முன்பு இயேசு பெருமான், கௌதம புத்தர், இவர்கள் மக்களுக்கு போதித்த கருத்துக்களை அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் முதன்மைப்படுத்துவதை விட கௌதம புத்தரையும் இயேசு பெருமானையும் தான் முதன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அப்படி ஒரு நிலை ஏற்படாத வகையில் அவர் மறைந்து பல 100 ஆண்டுகள் கடந்த நிலையிலும்
அது எந்த நடுவலும் இல்லாமல், திரிவு இல்லாமல் அப்படியே அவருடைய போதனைகளை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிற ஒரு மகத்தான வாழ்வியல் தான் இஸ்லாம் என்று இன்றைக்கு வளர்ந்து நிற்கிறது. அதுதான் அவருடைய தலைமைத்துவத்திற்கான ஒரு மாபெரும் சான்று. இது வேறு எந்த தலைமைக்கும் நாம் பொருத்தி பார்க்க முடியாத ஒன்று. மிக உயரிய தத்துவங்களை, கோட்பாடுகளை பலரும் சொல்லியிருக்கிறார்கள். மிக பெரும் தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதை சொல்ல விரும்பினார்களோ அது பல வடிவங்களை பெற்று திரிவடைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட திரிபுவாதம் இல்லாமல் நபிகள் நாயகம் தொடக்க காலத்தில் என்ன இந்த சமூகத்திற்கு, மானுடத்திற்கு போதித்தாரோ அவை அப்படியே இன்றைக்கு பின்பற்றப்பட்டு வருகிற நிலையை எண்ணி பார்க்கிற போது நமக்கு வியப்பு மேலிடுகிறது. அதுதான் அவருடைய தலைமைத்துவத்தின் வெற்றி. நபிகள் நாயகத்தின் தலைமை பண்புக்கான வெற்றி அது. இந்த செய்தியை நாம் இளைய தலைமுறையினருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்தடுத்து மக்களுக்கு தொண்டாற்ற விரும்புகிற தலைவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தலைவர்களாக இருப்பவர்கள் தன்னை முன்னிறுத்த வேண்டும், தம்மை துதிபாட வேண்டும், தம்மை போற்ற வேண்டும், தம்மையே உயர்வாக கருத வேண்டும், தம்மையே கடவுளாக வழிபட வேண்டும் என்றெல்லாம் எண்ணாமல் வழிபடுவதற்குரியவன் அல்லாஹ் மட்டும்தான். வணங்குவதற்குரியவன், வழிபடுவதற்குரியவன் அவனுக்கு உருவமில்லை. எனவே எந்த சிலை வழிபாடும் கூடாது, நிகர் வைக்க கூடாது, இணை வைக்க கூடாது என்கிற இந்த கருத்தியல் தான் இஸ்லாத்தின் சிறப்பு. இஸ்லாத்தில் உள்ள சிறப்புகளில் எண்ணற்ற பல சிறப்புகள் இருந்தாலும் இதுதான் இன்றைக்கு இஸ்லாத்தின் மிக உயரிய சிறப்புக்குரிய கருத்தியல்களாக இருக்கின்றன, கோட்பாடுகளாக இருக்கின்றன. இதை போதித்தவர் நபிகள் நாயகம். ஆகவே அந்த பெருமானின் பிறந்த நாள் நாம் கொண்டாடுகிறோம் என்றால் அவருடைய பெருமைகளை போற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் போதித்த போதனைகளை மீண்டும் மீண்டும் மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடுதான். எனவே மிலாது நபி என்கிற இந்த விழா இஸ்லாம் முன்மொழிகிற கோட்பாடுகளை உயர்த்தி பிடிப்பதற்கான விழா என்கிற வகையில் நாம் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த கருத்தின் அடிப்படையிலே மக்களோடு இணக்கமாக வாழ்வதற்குரிய சகோதரத்துவத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கு சமய நல்லிணக்க விழா கண்ணியத்தமிழர் காகிதம் இல்லத்தவர்களின் பெயரில் அந்த விருதுகளை வழங்குகிற விழா இங்கே நடைபெற்று வருவது சிறப்புக்குரியது. இன்றைக்கு விருது தரவிருக்கிற அனைவரையும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நெஞ்சார பாராட்டுகளை வாழ்த்துகிறேன். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வாஸ்கனி அவர்கள் பேசுகிற போது 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் எப்படி களப்பணி ஆற்ற வேண்டும், எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லுகிற அதே போக்கில் ஒன்றை சொன்னார். தமிழ்நாட்டில் பாஜகவை முற்றும் முழுதுமாக துடைத்தெறிய வேண்டும், அவர்களின் சுவடு இல்லாமல் அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார். அவர்கள் மீது உள்ள தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு என்கிற அடிப்படையிலான அணுகுமுறையாக அதை பார்க்கக்கூடாது. அது தனிப்பட்ட வெறுப்பு அல்ல. அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் மிகவும் ஆபத்தானதாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் அவர்கள் பரப்புகிற அரசியல் மிகவும் ஆபத்தாக இருக்கிறது. மானுடத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சமூக நல்லிணக்கத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சகோதரத்துவத்தை சிதைப்பதாக இருக்கிறது, சாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் பகை வளர்ப்பதாக இருக்கிறது, மோதல்களை தூண்டுவதாக இருக்கிறது, சமூக ஒற்றுமையை சிதறடிப்பதாக இருக்கிறது.
சாதிகளாக ஒவ்வொருவரும் தனித்தனி குழுக்களாக சிதறி கிடக்க வேண்டும் என்ற நோக்கத்தை உள்நோக்கத்தை கொண்டதாக இருக்கிறது. இவையெல்லாம் இஸ்லாம் முன்மொழிந்திருக்கிற சகோதரத்துவத்திற்கு எதிரானது, சமத்துவத்திற்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. ஆகவேதான் அவர்கள் முன்மொழிகிற அல்லது எடுத்துரைக்கிற அல்லது பரப்புகிற இந்த கருத்துக்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது, அவற்றை துடைத்தெறிய வேண்டும் என்று நவாஸ் கனி அவர்களும் சரி, நம்முடைய கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் சரி தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் வோட்டர்ஸ், இந்த நடவடிக்கை இப்போது நாடு முழுவதும் பேசுபொருள் பொருளாக மாறி இருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியானவுடனேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், இது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய வேண்டும், இதனை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று வலியுறுத்த வேண்டும். திமுக தலைமையிலான கட்சிகளும் அதிமுக தலைமையிலான கட்சிகளும் தேர்தல் களத்திலே முரண்பட்டு நின்றாலும் கூட இந்த கொள்கை களத்திலே நாம் ஒருங்கிணைந்து கொள்ள இருக்க வேண்டும் என்கிற கருத்தை அடிப்படையாக கொண்டு நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டேன். நான் அறிக்கையை வெளியிட்டேன் என்பதால் முதல்வர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. அவரும் அதை உணர்ந்து, அந்த தேவையை உணர்ந்து, அந்த அவசரத்தை உணர்ந்து இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை இன்றைக்கு கூட்டினார். அதிமுக, பாஜக ஆகிய இரண்டு கட்சிகளும் ஒரே கூட்டணியாக இன்றைக்கு இணைந்திருப்பதாக சொல்லுகிறார்கள். எனவே அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க வாய்ப்பில்லை என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த கூட்டணியோடு இன்னும் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளாத சில கட்சிகள் உள்ளன. திமுக கூட்டணியிலும் இல்லாத கட்சிகள், அதிமுக கூட்டணியிலும் இன்னும் உறுதிப்படுத்திக் கொள்ளாத கட்சிகள். உதாரணத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய திராவிட முன்னேற்ற தேமுதிக, தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், டிடிவி தினகரன் அவர்களின் அமமுக, நடிகர் விஜய் அவர்களின் கட்சி, இப்படி பல கட்சிகள். இவர்கள் எல்லாரும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருக்க வேண்டும், அவர்களின் கருத்தை பதிவு செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்படியே அந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்ற உணர்வோடு இருக்கிற, அந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று கருதுகிற இந்த கட்சிகள், தேமுதிகவை தவிர மற்ற கட்சிகள் இந்த கூட்டத்திற்கு வரவில்லை. ஆனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பங்கேற்றது. திரு ஜான் பாண்டியன் அவர்களின் தலைமையிலான கட்சி. இரண்டு கூட்டணியில் விளம்பரான பல கட்சிகள் சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ உறுப்பினர்களை இல்லாத கட்சிகள் கலந்து கொண்டாங்க. எதற்காக இந்த கூட்டம்? மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். இது நாடு முழுக்க விவாதிக்கப்பட வேண்டும். இது வழக்கமான வாக்காளர் பட்டியல் சீர் செய்யும் நடவடிக்கை அல்ல. ஆண்டுதோறும் வாக்காளர் பட்டியலை சீர் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் அறிவிப்புகளை செய்கிறது. ஒரு குறிப்பிட்ட நாள் அறிவிப்பு செய்யப்பட்டு ஒரு குறிப்பிட்ட கால வரையில் நீங்கள் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்று சரிபார்த்துக் கொள்ளலாம். இடம்பெற்றிருந்தாலும் பிழை இல்லாமல் பெயர், முகவரி, வயது, தந்தை பெயர், பிள்ளைகள் பெயர் இவையெல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்றும்
இறந்து போனவர்கள் இருந்தால் அந்த பெயர்களை நீக்கிக் கொள்ளலாம் என்றும், வாக்களிப்பதற்குரிய வயதை எட்டியிருந்தால் புதிய வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் வாய்ப்பை தருகிறார்கள். அடிஷன், புதிதாக பெயரை இணைத்தல். கரெக்ஷன், தப்பாக தவறாக பிழையாக இருந்தால் அதை சரி செய்து கொள்வது, திருத்தம் செய்து கொள்வது. டெலீஷன், ஆள் இல்லை, வேறு மாநிலங்களுக்கு போய்விட்டார்கள், இங்கு அவர்கள் பெயர் பட்டியலில் இருக்க வேண்டியதில்லை என்றால் நீக்கலாம். இறந்து விட்டார்கள் என்றால் நீக்கலாம். டூப்ளிகேஷன், ஒருத்தர் பெயர் மறுபடியும் இடம்பெற்றிருந்தால் நீக்கலாம். ஒருவருக்கு சென்னையிலும் வாக்கு இருக்கிறது, பேரணாம்பட்டிலும் வாக்கு இருக்கிறது என்றால் ஏதாவது ஒரு இடத்தில் வாக்கை வைத்துக் கொண்டு மற்ற இடத்தில் இருப்பதை நீக்கலாம். ஆக சேர்த்தல், திருத்தல், நீக்கல், இந்த நடவடிக்கைகள் ஆண்டுதோறும் நடக்கின்றன. இதுதான் வாக்காளர் பட்டியலை சரிபார்ப்பதற்கான நடைமுறை. இந்த முறையும் அப்படியே அதை செய்திருக்க வேண்டும் என்பதுதானே சரி. ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தானே. ஆனால் இப்போது அவர்கள் இதற்கு புதிய பெயரை சூட்டி தீவிரப்படுத்துகிறார்கள். கேட்டால் நாங்கள் வாக்காளர் பட்டியலை தூய்மைப்படுத்துகிறோம், பியூரிபிகேஷன், தூய்மைப்படுத்துகிறோம் என்று சாக்கு போக்கு சொல்லி தேர்தல் ஆணையத்தின் மூலம் அரசு அதிகாரிகளை கொண்டு வேகமாக சட்டப்பேரவை நடக்கிற மாநிலங்களில் எல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார்கள். பீகாரிலே நடந்தது. 68 லட்சம் பேர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்ட தகவல்களை எல்லாம் நாம் படித்தோம். புதிதாக பல லட்சம் பேரை இணைத்தார்கள் என்றும் படித்தோம். அவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள், பல மாநிலங்களில் இருந்து வந்து பீகாரில் தங்கியிருப்பவர்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி பிற மாநிலங்களில் இருந்து புலம்பெயர்ந்து வேலைக்காக புலம்பெயர்ந்து தங்கியிருப்பவர்கள் உண்டு, தொழிலாளர்களாக தங்கியிருப்பவர்கள் உண்டு. தமிழ்நாட்டிலே பீகார் உட்பட வட மாநிலங்களில் இருந்து ஏறத்தாழ 93 லட்சம் பேர் புலம்பெயர்ந்து வந்து தங்கியிருக்கிறார்கள். இந்த 93 லட்சம் பேரில் பெரும்பான்மையாக கோவையிலும் திருப்பூரிலும் சென்னையிலும் தான் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் இன்னும் பல மாவட்டங்களில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட அந்த எண்ணிக்கை குறைவு. மிக அதிகமாக கோயம்புத்தூரில் இருக்கிறார்கள், அதை ஒட்டியுள்ள திருப்பூரில் இருக்கிறார்கள், சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதிகளிலே வேலை செய்கிறார்கள். இதில் பெரும்பான்மையாக 60 விழுக்காட்டுக்கு மேலாக கட்டிடப் பணிகளை செய்வதற்கென்று வந்திருப்பவர்கள், அவர்களின் பெரும்பாலானவர்கள் பீகாரில் இருந்து வந்திருப்பவர்கள். இந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள், புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், அவர்களின் ஊருக்கு போய் வாக்களிக்க உரிமை உண்டு, இங்கேயும் வாக்களிக்க உரிமை உண்டு. இங்கேயும் அவர்களின் பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம். இதில் என்ன பெரிய புதுமை என்றால், இங்கே பூர்வீகமாக இருப்பவர்கள் தங்கள் பெயரை புதிதாக பதிவு செய்ய வேண்டுமானால் 12, 13 வகையான ஆவணங்களை சொல்லி அதில் ஏதாவது ஒன்றை காட்ட வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் புலம்பெயர்ந்து வந்து தங்கியிருக்கிறவர்கள் ஒரு இடத்தில் தங்கியிருக்கிறார்கள் என்று யாராவது சொன்னாலே போதும், எங்கள் கம்பெனியில் இவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் போதும், அவர் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம். இவையெல்லாம் நமக்கு வினோதமாக இருக்கிறது, வியப்பாக இருக்கிறது. இது என்ன கைட்லைன்ஸ் என்று நமக்கு தெரியவில்லை. அதற்கான எந்த வழிகாட்டு நெறிமுறைகளையும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் வெளியிடவில்லை. சட்டப்படி வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யலாம் என்றால் அது எந்த சட்டம்? அதற்கு ஒரு சட்டம் இருக்கிறது, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். அதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் என்கிற நடைமுறை இல்லை. அந்த சட்டத்தின்படி அதை அவர்கள் செய்யவில்லை. அதற்காக எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கிடையாது, கைட்லைன்ஸ் என்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை.
2002ஆம் ஆண்டு அப்படி அவர்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்ததாக சொல்லுகிறார்கள். அது அவர்களின் அதிகாரப்பூர்வமான தளத்தில், இணையதளத்தில் இல்லை. போர்ட்டல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த இணையதளத்தில் இல்லை. 2002க்கு முன்பு அல்லது அந்த காலகட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இடம்பெற்றிருந்தால் நீங்கள் இந்த 13 ஆவணங்களில் எந்த ஒன்றையும் காட்ட வேண்டாம். அப்ப 2002 போர்ட்டலுக்கு போய் என் பேர் அந்த பட்டியலில் இருக்கா என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும். அதை எதுல பார்க்க முடியும்? ஆன்லைன்ல தான் பார்க்க முடியும். எப்படி எல்லோராலும் ஆன்லைனை பயன்படுத்த முடியும்? அதற்கு இவர்கள் புதிதாக பூத் லெவல் ஆபீசர்ஸ் என்று அதிகாரிகளை நியமிக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். இப்ப எல்லாரும் போய் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வாக்களித்த நாம் அனைவரும் போய் அந்த பட்டியலில் என் பெயர் இடம்பெற்றிருக்காதா என்று பார்த்து அந்த ஆவணத்தை காட்ட வேண்டும். இப்போது அப்படி என்றால் அவன் கேட்கிற அந்த 12 ஆவணம் 13வது ஆவணமாக கேட்கிற டாக்குமெண்ட் ஆதார் அட்டை, அதை ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் தேர்தல் ஆணையம். ஆனால் உச்சநீதிமன்றம் அதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தியவுடன் ஒரு நிபந்தனையோடு, அதாவது பூத் லெவல் ஆபீசர் ஒத்துக்கிட்டா உண்டு, இல்லைன்னா இல்லை என்கிற நிபந்தனையோடு அதை சேர்க்கிறார். ஏன் ஆதார் அட்டையை சேர்க்கக்கூடாது? இந்த 13வது ஆவணம் ஆதார் அட்டை. ஆதார் அட்டை எல்லாவற்றுக்கும் பயன்படுகிறது. ஆனால் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு பயன்படாது. அது கண்டிஷன், ஒரு நிபந்தனை. ஏன்னு கேட்டா அது உன் குடியுரிமையை உறுதிப்படுத்துகிற ஆவணம் இல்லை. இங்கதான் நீங்க வரணும், கவனமாக பார்க்க வேண்டும். இந்த SIR என்கிற நடவடிக்கையை இவர்கள் பட்டியலை தூய்மைப்படுத்துகிறோம் என்கிற பெயரில் மேற்கொண்டிருப்பது ஒவ்வொருவரின் குடியுரிமையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான். 1987ஆம் ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்கள் தங்களுடைய பிறந்த தேதிக்கான ஆவணத்தை காட்ட வேண்டும். இந்த இந்தியாவில் தான் நாம் பிறந்தங்கிறதுக்கான பர்த் சர்டிபிகேட் டேட்டோட காட்டணும். ஏற்கனவே இந்தியாவில் தான் இருக்கணுங்கிறத அடிப்படையாக கொண்டுதான் நமக்கு எல்லா கார்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆதார் அட்டை அதுதான் அடையாளம், பான் கார்டு அதற்கான அடையாளம், ரேஷன் கார்டு அதற்கான அடையாளம், ஓட்டர் ஐடி ஒன்று இருக்கு இல்லையா, ஏற்கனவே நம்ம கொடுத்தாங்க இல்லையா ஓட்டர் ஐடி, அதுவே ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு அதை வந்து ஆவணமாக எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா யாருக்கு வேணாலும் ஓட்டர் ஐடி கொடுக்க முடியும். குடியுரிமையை உறுதிப்படுத்துவது 1987ஆம் ஆண்டுக்கு முன்பு பிறந்தவர்கள் அப்படி ஒரு கால எடுப்பு. அதற்கு பிறகு 1987 இருந்து 2004க்குள்ள பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் பிறந்த இடம், பிறந்த தேதி, தந்தை தாய் ஆகியோரின் ஆவணம், அவனுடைய பிறந்த தேதி, முகவரி, இடம், இவற்றையெல்லாம் காட்ட வேண்டும். அவனுடைய நோக்கம் என்னவென்றால் நீ இந்தியன் தானா, இந்தியன் சிட்டிசன் தானா, அதான் உறுதிப்படுத்தணும். இந்த 12 ஆவணங்களும் அதுதான் மையப்படுத்தி இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு. இதனுடைய பொருள் என்னவென்றால் CAA என்கிற குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய மக்கள் பதிவேடு என்கிற NRC, இவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு நேரடியான உத்திகளை கையாளாமல் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி வாக்காளர் பட்டியலை நாங்கள் சரி செய்கிறோம், சீர் செய்கிறோம் என்கிற பெயரில் குடியுரிமை தொடர்பான ஆய்வை மேற்கொள்கிறார். அப்ப உங்களால காட்ட முடியல, ஆன்லைன்ல போய் உங்களால பதிவு செய்ய முடியல, உங்களுக்கு லேண்ட் டாக்குமெண்ட் ஏதாவது இருக்கா, ஆவணம் ஏதாவது பத்திரம் எழுதி வச்சிருக்கீங்களா, அதுல உங்க அப்பா பேரு அம்மா பேர் இருக்கா, அவங்க அட்ரஸ் இருக்கா, இதெல்லாம் நீங்க காட்டணும். இதை காட்ட முடியலன்னு சொன்னா உங்க பெயர் இருக்காது. இப்போ அவங்களுக்கு அதுக்குள்ள இன்னும் நிறைய ஹிடன் அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். முதல்ல வந்து 19 அவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களும் கூட இதில் பாதிக்கப்படுவார். உதாரணத்துக்கு எங்க அம்மா இருக்காங்க, அவங்க 80 வயசு, அவங்களுக்கு பிறந்த தேதி கிடையாது.
சாதி சான்றிதழ் கிடையாது. அவங்க பேர்ல எந்த நிலமும் கிடையாது. எங்க அப்பா காலத்தில் நிலம் இல்லை, எங்க தாத்தா காலத்தில் நிலம் இல்லை, அதுக்கு முன்னாடி நிலம் கிடையாது. நிலம் இருந்தாதான் ஏதாவது பத்திரம் எழுதி வைக்கிறது. இன்னாருடைய மகன்காருடைய பேரன் வந்து இந்த இடத்துல இவ்வளவு நிலம் இருந்துச்சு, அது நான்கு வாங்கினா இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினா கிரைய பத்திரம் அப்படின்னு ஏதாவது பத்திரம் இருக்கணும் இல்லையா? இல்ல, எந்த ஆவணத்தையும் காட்ட முடியாது. அப்படின்னா எங்க அம்மா எப்படி வாக்காளராக இருக்க முடியும்? எங்க அம்மா இஸ்லாமியர் இல்ல, இந்துதான். ஆக இந்துவாக இருப்பவர்களுடைய வாக்குரிமையும் பறிக்கப்படலாம். அது ஒரு டெம்பரரி. அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது அதுக்கு வேற டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்கள் டார்கெட் எதுனா இஸ்லாமியர்களையும் இதர சிறுபான்மை மக்களையும் தங்களுக்கு வாக்களிக்காத தலித்துகளையும் முற்றாக வெளியேற்றுவதுதான். வெளியேற்றிவிட்டால் வாக்குரிமை பறிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் இந்தியர்களாக வாழலாம். இதுக்கு ஒரு ஒப்பீடு நான் சொல்றேன். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால, தேர்தல் நடப்பதற்கு 1 வருஷத்துக்கு முன்னால உத்தரப்பிரதேசத்தில் ஒரு அமைப்பு, அது ஒரு அமைப்பு சங்கராச்சாரி பெயரில் இருக்கிற ஒரு அமைப்பு, அது ஒரு டிராப்ட் கான்ஸ்டிடியூஷனை வெளியிட்டாங்க. அந்த அமைப்பு வெளியிட்டது, அதாவது அடுத்து வரப்போறக்கூடிய தேர்தலுக்கு பின்னர் பிஜேபி ஆட்சி அமைத்தால் நாங்கள் உருவாக்கி இருக்கிற இந்த அரசமைப்பு சட்டத்தை தான் அவர்கள் நடைமுறைப்படுத்துவார்கள். அதான் டிக்ளரேஷன். அதுக்கு அவங்க ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கலாம். ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது, நடைமுறையில் இருக்கிறது. 1950 இருந்து இருக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வலுத்தளிக்கப்பட்ட சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டம் தேவையில்லை. நாங்கள் எழுதுகிற இந்த டிராப்ட், இதுதான் எதிர்கால இந்தியாவுக்கான அரசமைப்பு சட்டம். அந்த அரசமைப்பு சட்டத்துடைய முக்கிய கூறுகள் என்ன என்பதை அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதுல ஒரு 12-13 பேர் அந்த கமிட்டியில மெம்பர், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. அந்த டிராப்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்தியாவின் தலைநகரம், அதாவது மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வந்தால் எங்கள் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வரும்போது இந்தியாவின் தலைநகரம் டெல்லியாக இருக்காது, வாரணாசி தான். அதை சொல்றாங்க. எங்கள் கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வந்தால் இப்போது பறக்கிற தேசிய கொடி இருக்காது, ஸ்வஸ்திக் போட்ட RSS கொடிதான், அதுதான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும். இப்போது இருக்கிற ஜனநாயகம் ஆட்சி நிர்வாக முறையாக இருக்காது, வர்ணாசிரம தர்மம் தான் ஆட்சி நிர்வாக முறையாக இருக்கும். அதை விட முக்கியமாக அவர்கள் சொன்னது, இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே குடிமக்களாக வாழ முடியும், ஆனால் வாக்குரிமை கிடையாது. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வாக்குரிமை இல்லை. அதான் அவருடைய டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன். இது ஒரு சான்று. இதுதான் RSS நோக்கம், இதுதான் சங் பரிவார்களின் நோக்கம், இதுதான் அவர்களின் கொள்கை குரு கோல்வாக்கரின் நோக்கம், வீர சாவர்கரின் நோக்கம். சிறுபான்மை மக்களின் வாக்குரிமையை பறித்துவிட்டு இந்துக்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய தேசமாக இதை வைத்து இந்துக்கள் மட்டுமே வாக்களிப்பதன் மூலம் பிஜேபி மட்டுமே இந்த மண்ணில் நிலைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சியாக ஆக்குவது. அப்படி வருகிற போது அவர்களின் இறுதி வேட்கையாக இருக்கிற இந்து ராஷ்டிரம் என்கிற அறிவிப்பை வெளியிடுவது. தோழர்களே, RSS உள்ளிட்ட சங் பரிவார்களை நாம் ஏன் விமர்சிக்கிறோம் என்று சொன்னால், அவர்களின் இந்த நோக்கம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வலுத்தளிக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்றைக்கு பிஜேபி தலைவர்களால் கொண்டாடப்படுகிறார். உலகத்திலேயே உயர்ந்த சிலை அவருக்கு நிறுவப்பட்டிருக்கிறது. அவர் அடிப்படையிலே காங்கிரஸ்காரர். அவர் ஒரு நாளும் RSS இயக்கத்திலே இருந்தவர் இல்லை. அவர்கள் உருவாக்கிய அரசியல் கட்சியான ஜனசங்கத்திலே இருந்ததில்லை. ஜனசங்கம் பிஜேபியாக மாறிய காலத்திலும் அவர் உயிரோடு இல்லை. அவர் காங்கிரஸ்காரர், ஜவஹர்லால் நேருவுக்கு நம்பிக்கைக்குரியவர். அவருடைய ஆட்சியில் அவர் உள்துறை அமைச்சராக இருந்தவர்.
அவருக்கு ஏன் இவர்கள் இவ்வளவு பெரிய சிலையை வைத்து கொண்டாடுகிறார்கள்? RSS அமைப்பையே தடை செய்தவர், இந்த நச்சு மரம் இந்த மண்ணில் வளரக்கூடாது என்று வெளிப்படையாக சொன்னவர். ஆனால் பட்டேலை அவர்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. காந்தியடிகளையும் நேருவையும் சிறுமைப்படுத்துவதுதான் அவர்களின் நோக்கம். இன்றைக்கு இந்தியாவிலே தேசப்பிதா என்று அழைக்கப்படுபவர் காந்தியடிகளாக இருக்கிறார். புதிய இந்திய சிற்பி என்று அழைக்கப்படுகிறவராக ஜவஹர்லால் நேரு இருக்கிறார். இந்த இரண்டு அடையாளங்களையும் சிதைத்து காங்கிரசையும் முற்றாக அழித்தொழித்துவிட்டு சங் பரிவார்களின் லட்சியத்தை நிறைவேற்று. ஏன் அவங்க மேல இவ்வளவு பெரிய கோபம்னா அது ரொம்ப முக்கியமான காரணம். அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களாக இருந்தார்கள் என்ற கள்ளத்தோடர்களே, இளைஞர்கள் மிக முக்கியமாக நீங்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டும். காந்தியும் நேருவும் காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தார்கள் என்பதற்காக மட்டுமே இல்லை. அவர்கள் இரண்டு பேரின் அடையாளங்களையும் சிதைக்க வேண்டும் என்று அவர்கள் துடிப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறது. அவர்கள் இரண்டு பேரும் புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பியபடி இந்த அரசு மதசார்பற்ற அரசு என்று நிலைநாட்டுவதற்கு ஒத்துழைப்பு தந்தார்கள் என்பதுதான். இந்திய அரசமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதற்கான வகுப்பறையை வடிவமைத்த போது அதில் ஜவஹர்லால் நேருவின் சிந்தனையும் முக்கியமான ஒன்று என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. புதிதாக நாம் உருவாக்கி இருக்கிற இந்த இந்திய அரசு என்பது ஒரு மதசார்பற்ற அரசு. குடிமக்கள் எந்த மதத்தையும் சார்ந்திருக்கலாம். மக்கள் யாரும் எவரும் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், கடவுளை வழிபடலாம், உருவத்தை வழிபடலாம் அல்லது அருவத்தை வழிபடலாம். அவர்கள் எந்த நம்பிக்கையையும் கொண்டிருக்கலாம். அதிலே அரசு தலையிடாது. அரசுக்கு ஒரு மதம் இருக்கக்கூடாது. அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தை உயர்த்தி பிடிக்க கூடாது. இதுதான் செக்யூலரிசம். இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் பட்டேலும் காந்தி, அதை யாரும் மறுக்க முடியாது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் நான் ஒரு எத்திஸ்ட் என்று சொல்லிவிட்டார். எனக்கு மதமோ கடவுளோ பெரிதல்ல, நான் அதனை ஏற்கவில்லை என்று சொன்னார். ஆனால் காந்தி அப்படி சொல்லவில்லை. ஹே ராம் ஹே ராம் ஹரே ராம் என்று திரும்ப திரும்ப சொல்லக்கூடியவர். கோட்சே சுட்டுக் கொன்ற போது கூட அதையே திரும்ப திரும்ப அவர் உச்சரித்தார் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர். முற்பிறவி அடுத்த பிறவி என்ற நம்பிக்கை உள்ளவர். சனாதன தர்மம் உயர்ந்தது என்ற நம்பிக்கை உள்ளவர். பிறப்பின் அடிப்படையிலான இந்த உயர்வு தாழ்வு இறைவனால் படைக்கப்பட்டது என்ற நம்பிக்கை உள்ளவர். தீண்டாமை மட்டும் பாவச் செயல் என்று சொன்னவர். ஆனால் அவரே 1950 ஜனவரி 26 அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டு இந்த தேசம் ஒரு குடியரசு நாடாக மலர்ந்த போது இது மதசார்பற்ற அரசாகத்தான் இயங்கும் என்பதை ஏற்றுக்கொண்டவர். அதுதான் காந்தியடிகள் மீது உள்ள கோபம். கோட்சே ஏன் காந்தியடிகளை சுட்டுக் கொள்ள வேண்டும்? இந்து மதத்தை அம்பேத்கரை போல கடுமையாக விமர்சித்தவரா? மூட நம்பிக்கைகளை விமர்சித்தவரா? இந்த மதத்தை அழித்தொழிப்போம் என்று அம்பேத்கர் மேடைக்கு மேடை முழங்கினாரே, அப்படி காந்தி என்றைக்காவது இந்து மதத்தை அழிப்போம் என்று சொன்னாரா? மகாவிஷ்ணுவையும் கிருஷ்ண பரமாத்மாவையும் ராமாவதாரத்தையும் விமர்சனம் செய்தாரா காந்தியடிகள்? அம்பேத்கரை போல இல்லை. சொல்ல போனால் அம்பேத்கர் அவர்களின் கொள்கை எதிரி, மதத்தின் எதிரி, நம்பிக்கையின் எதிரி. சுட வேண்டும் என்றால் அம்பேத்கரை சுட்டிருக்க வேண்டும், அல்லது அவரை போல தமிழ்நாட்டிலே பேசிய பெரியாரை சுட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அம்பேத்கரை நெருங்கவில்லை, பெரியாரை தேடவில்லை, காந்தியடிகளை நெருங்கி அவருடைய மார்பை குறிவைத்து சுட்டுக் கொன்றார்கள். RSS இயக்கத்தின் முன்னோடிகளாக இருந்தவர்கள் இந்து மகா சபையை சார்ந்தவர்கள்.
சித்பவன் என்கிற பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவர்களால் உருவாக்க பெற்ற அந்த RSS இயக்கத்தின் நோக்கம் மதச்சார்பின்மை அல்ல, மத சார்பு என்பதுதான். தோழர்களே, அந்த மதச்சார்பின்மையை இன்றைக்கும் கட்டி காப்பாற்றக்கூடியது அரசமைப்பு சட்டம் தான். அந்த அரசமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக எதிர்க்க முடியவில்லை. அதை வலுத்தளித்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக விமர்சிக்க முடியவில்லை. தலித் மக்களின் ஆதரவை இழந்துவிட நேரிடும். இந்து மதம் மேலும் சிதறிவிடும். இந்து மதம் தலித்துகள் எல்லோரும் வேறு மதங்களை ஏற்றுக்கொண்டால் சிறுபான்மை மதமாக மாறிவிடும். ஏன் தலித் தலைவர்கள் எல்லாம் அவங்க அரவணைத்துக் கொள்கிறார்கள் என்றால் அவங்க ஓட்டுக்காக கிடையாது. நீ ஒரு ஆளா இருந்தாலும் ஒரு தலித் தலைவராக இருந்து ஒரு பேனர் வச்சுன்னா உனக்கு உள்ள எடுத்துக்குவாங்க, உனக்கு எம்பி பதவி கொடுப்பாங்க, உனக்கு மந்திரி பதவி கொடுப்பாங்க. உன் மூலமா உனக்கு ஓட்டு வரணுங்கிறது நோக்கம் கிடையாது. உன் மூலமா உன் சமூகத்துக்கு ஒரு மெசேஜ். நம்ம தலித் லீடர் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தர்றாரு மோடி, அமித்ஷா பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க, மந்திரி பதவி கொடுக்குறாங்க, எம்பி பதவி கொடுக்குறாங்க, ஒரு பெரிய அங்கீகாரத்தை தருகிறார்கள் அப்படின்னு இந்த மக்கள், இந்த சமூகம் அவர்களோடு ஒரு இணக்கமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்கு முக்கிய காரணம் அவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்பதல்ல, அவர்கள் மதம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். இந்தியாவிலே இவ்வளவு பெரிய எண்ணிக்கை கொண்ட சமூகமாக இஸ்லாமியர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் அவ்வளவு பேரும் அரேபியாவில் இருந்து வந்தவர்களா? இங்கே இருந்தவர்கள் தானே, முன்னாள் இந்துக்கள் தானே. பல தலைமுறைகளாக இருக்கலாம், பல 100 ஆண்டுகளாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் சைவ வைணவ மதங்களை பின்பற்றியவர்களாகத்தானே இருந்திருக்க வேண்டும். சைவத்தை விட்டுவிட்டு வைணவத்தை விட்டுவிட்டு இவர்கள் எப்படி இஸ்லாத்துக்கு மாறினார்கள்? அப்படி தொடர்ந்து மாறிக்கொண்டே இருந்தால் இந்துக்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்து சிறுபான்மை மதமாக இது மாறிவிடும். மதம் மாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் தலித் தலைவர்களை அரவணைக்கிற அணுகுமுறையை கையில் எடுத்திருக்கிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டுக்காக அல்ல. எல் முருகனால் என்ன பெரிய ஓட்டு கிடைத்து விட போகிறது? கிடையாது. இங்கே பல உதவிகள் இருக்கிறார்கள், சின்ன சின்ன அமைப்பு. அவர்களால் என்ன பிஜேபிக்கு பெரிய ஓட்டு கிடைத்து விட போகிறது? ஓட்டு கிடைக்கும் என்பதற்காக அல்ல. உன் சமூகத்தை சார்ந்தவனுக்கு நான் எவ்வளவு பெரிய இடம் கொடுத்திருக்கேன் பாத்தியா? இந்த சமூகம் புதிய தலைமுறைகள், சாதி பற்று உள்ளவர்கள், சாதி நம்பிக்கை கொண்டவர்கள். பிஜேபி நல்ல கட்சி தான், சாதிய பாகுபாடெல்லாம் பார்க்கல. எங்க சமுதாயத்தில் ஒரு தலைவருக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா? அந்த மக்கள் அப்படி எந்த தொடங்கும் போது மத மாற்றத்தை மெல்ல மெல்ல தடுக்க முடியும். மத மாற்றத்தை தடுப்பதற்காகத்தான் சேரிகளுக்குள்ளே நுழைகிறார்கள். உனக்கு கோயில் வேணுமா? கட்டித்தரேன். எத்தனை லட்சம்? 10 லட்சமா? என் பொறுப்பு. எந்த கோயில் வேணும்? எந்த கோயில் கேட்கிறாங்களோ கட்டித்தராங்க. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட வேண்டுமா? லட்சக்கணக்கான விநாயகர் சிலைகளை கொடுத்து, பெரிய பெரிய பிரம்மாண்டமான சிலைகளை கொடுத்து கொண்டாட சொல்கிறார்கள். இவையெல்லாம் எதற்காக? இந்து சமூக ஒற்றுமை என்பதற்காக அல்ல, தலித்துகள் மதம் மாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள் மதம் மாறிவிடாமல் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களின் முக்கிய நோக்கம். என் அருமை தோழர்களே, மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை சிதைத்து மதச்சார்புள்ள ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கி இந்த தேசத்தை ஒரு மதம் சார்ந்த தேசமாக அறிவிக்க வேண்டும். அதற்கு அவர்கள் மிகவும் சாதுரியமாக, புத்திசாலித்தனமாக, தொலைநோக்கு பார்வையோடு பல உத்திகளை கையாளுகிறார்கள். அதிலே ஒன்றுதான் எஸ்ஐஆர். இது வெறும் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்று நம்பிவிடக் கூடாது. அல்லது டிஎம்கேவை வீழ்த்துறதுக்காக இங்கே இந்த திட்டத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிறது மட்டுமே நோக்கம் கிடையாது. டிஎம்கேக்கு ஆதரவா ஓட்டு போடுறவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டா டிஎம்கேவை வீழ்த்திட முடியும் அப்படிங்கிறது மட்டும் நோக்கம் இல்லை. அதுவும் ஒரு நோக்கமா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே நோக்கம் இல்லை. அதை தாண்டி ஒரு நோக்கம் இருக்கிறது. வாக்குரிமையை பறிப்பது மட்டுமே நோக்கம் இல்லை, குடியுரிமையை பறிப்பது. பேரணாம்பட்டில் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறீங்களா?
அதனாலதான் இவ்வளவு தூரம் நீங்க ஆடுறீங்களா? உங்களுக்கு ஓட்டை இல்லாம ஆக்கிட்டா இதுதான் அவருடைய நிலைப்பாடு. உன்னுடைய குடியுரிமையை காட்டுவதற்கான ஆவணங்கள் எவ்வளவு பேரிடம் இருக்கிறது? இதை கேட்கிறார். படிப்படியாக இதை நடைமுறைப்படுத்தி இந்த வாக்குரிமைகளை பறித்து குடியுரிமை என்கிற நிலையை கொண்டு வந்து பறிக்கிற நிலையை கொண்டு வந்து விடுவார். நீ இருந்துக்கலாம், அகதியாக கூட இருந்துக்கலாம். தோழர்களே, வாக்களிக்கக்கூடிய உரிமை பறிபோனால் உன்னுடைய ஜீவன் போய்விட்டது, உன்னுடைய ஆற்றல் போய்விட்டது. அது போச்சுன்னா அவ்வளவுதான். நமக்கு இருக்கிற ஒவ்வொருத்தர் கையில் இருக்கிற மிகப்பெரிய வெப்பன். ஏன் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு வந்து இஸ்லாமிய சமூகத்தோடு நல்லிணக்கத்தை பேணுகிறார்கள்? தலித் சமூகத்தை தேடி வந்து தெருக்களிலே வீதிகளிலே நடந்து வருகிறார்கள். புரோகிராம போறாங்க. அவங்க வீட்டுல போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க. தலைமை கட்டளை இருந்துச்சு, வேற வழி இல்லை. வீட்டுல போய் நுழைஞ்சு ஒரு வீடியோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து அவங்களோட உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு சீன். சில பேர் வெளியில இருந்து செஞ்சு எடுத்துட்டு போய் அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடலாம். அவனே எடுத்துட்டு வர பிளேட், அவனே எடுத்துட்டு வர செம்பு, அவனே எடுத்துட்டு வர தண்ணி. ஆனா வீட்டுக்குள்ள போய் குடிசையில உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா கட்சி கட்டளை இட்டு விட்டது. அந்த சமூகத்தை சார்ந்த எங்க தெருவுக்கே வந்தாங்கயா, அவங்கலாம் எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய லீடர், எவ்வளவு பெரிய சொத்துக்காரங்க. அவங்க எல்லாம் எங்க தெருவுக்கு வந்தாங்க, எங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க, எங்க குடிசைக்குள்ள வந்து உட்கார்ந்து இருந்தாங்க, எங்க வீட்டுல சமைச்ச சோறு தின்னாங்களோ இல்லையா, எங்க வீட்டுக்குள்ள காலடி வச்சாங்க இல்லையா. அதை விட அடுத்த ஒரு நிலைப்பாடு, சேரி வீட்டு பிள்ளைகளின் காலை சுத்தம் செய்தது, பாதங்களை சுத்தம் செய்தது, பாத பூஜை. இதெல்லாம் வீடியோ நீங்க பாருங்க, சமூக ஊடகங்கள். சேரி குழந்தைகளின் பாதங்களை சுத்தம் செய்து பாத பூஜை செய்கிற நிகழ்வு இதெல்லாம் எதனால் நடக்கிறது? இந்த சமூகத்தின் மீது இருக்கிற பாசமா, மரியாதையா, சகோதரத்துவமா, சமத்துவ நோக்கா? இவர்கள் பெரும்பாலும் நாள்தோறும் மதம் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு மதத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்தவமோ இஸ்லாத்தோ கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். கிறிஸ்தவம் நிறைய போயிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் இஸ்லாத்தை தான் அவங்க வந்து டார்கெட் பண்றாங்க. ஏன்னா பக்கத்துல பாகிஸ்தான் நாடு மீது இருக்கிற பகை உணர்வு அப்படியே இங்குள்ள இஸ்லாமியர்கள் மீது திருப்பினா போலரைசேஷன் நடக்கும் வேகமா. கிறிஸ்தவன் மீது அப்படி அவ்வளவு வேகமா அவங்களால பகையை வளர்க்க முடியாது. முஸ்லிம்களை எதிரிகளாக காட்டினா இந்துக்களை வேகமா அணிதிரட்ட முடியும். உங்களை எதிரியா காட்டுறதுதான் அவருடைய நோக்கம் இல்லை, இந்துக்களை அணிதிரட்டுவதுதான் நோக்கம். அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. முஸ்லிம்களை எதிராக காட்டிதான் இந்துக்களை அணிதிரட்ட முடியும். திருமாவளவனை எதிராக காட்டிதான் சாதி வீரர்களை அணிதிரட்ட முடியும். ஏன் இவன் வந்த பிறகுதான் இங்க ஜீன்ஸ் போடுறாங்க, டிஷர்ட் போடுறாங்க, கூலிங் கிளாஸ் போடுறாங்க. இந்த காலத்தில் திருமாவளவன் தான் காரணம் சொன்னா சாதி உணர்வு உள்ளவனா ஆக்கிரமணம். ஸ்ட்ராட்டஜி இது, ஒரு உத்தி. விடக்கூடாது. இதை மக்களிடத்தில் நாம் நிர்வாகம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அடுத்தடுத்து என்ன செய்யலாம் என்பது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு நான் அனைத்து கட்சி கூட்டத்தில் இதைத்தான் வலியுறுத்தி பேசினேன். இதை நடைமுறைப்படுத்துவதில் இருக்கிற சிக்கல்களுக்குள்ளே போய் நாம் மூழ்கிவிடக் கூடாது. இப்படி ஆகும் அப்படி ஆகும், கனமழை பெய்கிறது அதனால் இதை நடைமுறைப்படுத்த முடியாது, கிறிஸ்துமஸ் பண்டிகை வருகிறது அதனால் இதை நடைமுறைப்படுத்த முடியாது, அப்புறம் ஜனவரியில பொங்கல் பண்டிகை வருகிறது அதனால் நடைமுறைப்படுத்த முடியாது. இதெல்லாம் காரணம் அப்படின்னா இதெல்லாம் இல்லாம இருந்தா நம்ம நடைமுறைப்படுத்தணும்னு அர்த்தமா? இது கூடாது என்று எதிர்த்து போராடி கொண்டுதானே இருக்கிறோம். இன்றைக்கு எஸ்ஐஆரை எதிர்த்து 4ஆம் தேதி மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராட்டத்தை அறிவித்திருக்கிறார். தோழர்களே, சிறுபான்மை சமூகம் குறிவைக்கப்படுகிறது, குறிப்பாக இஸ்லாமியர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவே நாம் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டிய மிக மிக நெருக்கடியான காலம் இது என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி. மைக்